ஏதாவது டம்மி லிரிக்ஸ் சொல்லுங்க. அன்பே என் அன்பே நீதான், என் உள்ளத்தில் நீர்வீழ்ச்சி நீதான். பூவுக்குள் பூகம்பம் ஏனோ, என் வாழ்வுக்குள் வசந்தங்கள் தானோ. கைரேகை போலத்தான் காதல், என்றும் அழியாதே அன்பே நம் நெஞ்சில். கண்ணீமை போலத்தான் காதல், என்றும் விலகாதே அன்பே நம் கண்ணில். மெழுகாகவே நெஞ்சம் நெஞ்சம், மெதுவாகவே உருகும் கொஞ்சம். சில சொல்லாத சோகங்கள் சுகமாகும், இதமாகும். வெரி நைஸ், சூப்பர். தேங்க்யூ சார். சூப்பர் கவிதா, ஃபேண்டாஸ்டிக். இந்த பாட்டை நீ தான் எழுதுற. ஆமா, நீ தான் எழுதணும். ட்ரை பண்றேன். என்றும் அழியாதே அன்பே நம் நெஞ்சில். கண்ணிமை போலத்தான் காதல், என்றும் விலகாதே அன்பே நம் கண்ணில். மெழுகாகவே நெஞ்சம் நெஞ்சம், மெதுவாகவே உருகும் கொஞ்சம். சில சொல்லாத சோகங்கள் சுகமாகும், இதமாகும். எந்த பறவை என்னை கடந்து போகும் பொழுதும் முன்னை நினைத்தேன். எங்கோ இருந்து நீயும் என்னை நினைப்பாய் என்றே நிதமும் நினைத்தேன். உனக்காக ஒரு நாளில் உயிர் தரவும் நினைத்தேன். கைரேகை போலத்தான் காதல், என்றும் அழியாதே அன்பே நம் நெஞ்சில். காற்றின் விரலாய் கண்ணீர் துடைப்பேன். உன்னை
எனக்கென்றும் தெரியாமல் இருப்பேன். கைரேகை போலத்தான் காதல் என்றும் அழியாதே அன்பே நம் நெஞ்சில். கண்ணிமை போலத்தான் காதல் என்றும் விலகாதே அன்பே நம் கண்ணில். மெருகாகவே நெஞ்சம் நெஞ்சம் மெதுவாகவே உருகும் கொஞ்சம். சில சொல்லாத சோகங்கள் சுகமாகும் இதமாகும். லியோ வரேன். நான் சொன்னது எப்பரா இருக்கு? நீ வேற சும்மாறா. வரேம்மா. சாப்பிட்டு போடி. ஷூட்டிங்ல சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ பாய்ப்பா. ஹாய் ஹாய். 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 லியோ சீக்கிரம் வெளியில வந்துரு. ஓகே. கிளாப் அடிச்சு நடந்து வந்துருங்க. பாத்துக்கோங்க. கவிதா ரெடியா? ரெடி. ஓகே ஓகே டேக். அந்த டிஸ்டன்ஸ். சரி சார். கொஞ்சம் சத்தமா கிளாப் இன். ஸ்டார்ட் சவுண்ட். ரன்னிங். 22/2 டேக் 1 கிளாப். ஆக்ஷன். ஏங்க எனக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கும். பிடிக்கிறவங்களெல்லாம் லவ் பண்ண முடியுமா? அப்படி நான் லவ் பண்றதா இருந்தா என் வீட்டு பால்காரன் பேப்பர்காரன்ல இருந்து என் மேக்ஸ் டீச்சர் வரைக்கும் எல்லாரையும் லவ் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்றதுக்கு இது என்ன ஜாபா? லைஃப்ங்க. ப்ளீஸ் இனிமே நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரெயின் போடுங்க. ரெயின் ரெயின். ஓகே கடை. நம்ம அடுத்த ஷாட்ல அப்படியே கிரேன் போட்டு ஃபாலோ பண்ணி கீழ வந்து. ஓகே சார். ஓகே பை பை. See you. சாப்பிட்டு படுறி. சாப்பிட்டேம்மா. காலையில 5 மணிக்கு எழுப்பி விட்டுருமா. என் மானத்தை வாங்கறதுக்குனே வந்து பிறந்திருக்காடி இவ. புருஷனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு இங்க வந்து கண்டவனோட கூத்தடிச்சிட்டு இருக்காளா இவ. கண்ட நேரத்துக்கு வரது, எவன் கூட சுத்திட்டு வரது அசிங்கமா இருக்கு. ச்சே. ஹேய், எப்ப வந்தீங்க? இப்பதான். அம்மா இது என்ன கோவில் சவுத்துல போட்டு வச்சிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாட்டுக்கு ட்ரைனிங்காக டெல்லி கிளம்பி போயிட்டீங்க இல்லையா? அதான் சீக்கிரமா ஊர்ல இருந்து வரணும்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போட்டு வச்சிட்டு இருக்கேன். அம்மா இது போடுங்க. 2 பேருமே போங்க. ரைட்ல ரைட்ல. அதான் வந்துட்டேன்ல. இனிமே செவுத்துல போட்டு வைக்க மாட்டேன்ல. ஓகே ஓகே. Thank you. அந்த டி-ஷர்ட் ஃபீல்ட்ல வந்தாரா? இல்ல வரல. ஓகே.
ஓகே குட் கிளாப் இன் ஸ்டார்ட் சவுண்ட் ரன்னிங் 48/3 டேக் 1 கிளாப் ஆக்ஷன் கத்துங்க நல்லா கத்துங்க நான் நிரபராதி சார் நான் எந்த தப்பு பண்ணல சார் நான் நிரபராதி சார் கத்துங்க. சார் நான் ஒரு தப்பு பண்ணல சார் Good, சார் good, ப்ளீஸ் சார் சார் விட்டுருங்க சார் சார் Trolley, சார் trolley, trolley. விட்டுருங்க சார் 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 ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் சார் விட்டுருங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் நான் ஒரு தப்பு பண்ணல சார் சார் ப்ளீஸ் சார் சார் ஓகே ஹரிஷ் வணக்கம் ஐயா வணக்கம். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை தெரியுமா? இல்ல தெரியாது. நன்றி. ம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, பார்க்கல. அம்மா வணக்கம்மா. ம் இந்த பொண்ணை தெரியுமா? தெரியல, எனக்கு தெரியாதுங்க. வா. ட்ராலி அப்படியே மைல்டா சார்ஜ் பண்ணுங்க. ஓகே கட் இட். ஓகே குட். இங்க இருந்து கட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த கொஸ்டின் அந்த பொண்ணு ஓவர்லாப் ஆகுதுல்ல, அங்க கட் பண்ணலாம். அங்க ஆமா அதான் கரெக்ட். கரெக்ட். அப்போ அங்க இருந்தே வந்துருவோம். பிடிக்கும் பிடிக்கிறவங்க எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா? பிடிக்கும் பிடிக்கிறவங்க எல்லாரையும் லவ் பண்ண முடியுமா? அப்புறம் சார் அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் நிறைய இருக்குல்ல, ஓகே சோ பைலட்டை கொஞ்சம் ஷார்ப்பா கொடுத்தீங்கன்னா டைலாக் புரியும். சரி. இங்க இருந்து ப்ளே பண்ணுங்க. பிடிக்கும் பிடிக்கிறவங்க எல்லாம் லவ் பண்ண முடியுமா? அப்படி நான் லவ் பண்றதா இருந்தா என் வீட்டு பால்காரன் பேப்பர்காரன்ல இருந்து என் மேக்ஸ் டீச்சர் வரைக்கும் எல்லாரையும் லவ் பண்ண வேண்டியதா இருக்கும். சரி இன்னும் கொஞ்சம் லெவல் இருந்தா பெட்டரா இருக்கும்ல. ஓகே. இன்னும் கொஞ்சம் பெட்டரா? அப்படியா? ஒன் மோர் போலாம். ஒன் மோர். இப்படியே என் பட வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னும் 2 நாள்ல ரிலீஸ்ங்கிற பொசிஷன்ல இருந்தது. ரிலீஸுக்கு முதல் நாள் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற விஐபிஸ்க்கு எல்லாம் ஸ்பெஷல் ஷோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஷார்ட் ரெடி சார். வரேன். ஓகே சார். சாரி, இந்த ஷாட் எடுத்துட்டு அடுத்து செம்மொழி பூங்காக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ நீங்க எல்லாரும் அங்கே வந்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ரெடி ரெடி ரெடி. லைட்ஸ் ரெடியா? எங்க விட்டோம்? ஞாபகம் இருக்கு, நானே சொல்றேன். என் படம் ப்ரீவியூ ஷோக்கு முதல் நாள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணேன். லெட்ஸ் செலிப்ரேட். மச்சான் நம்ம படம் அமேசிங்டா. கிளைமாக்ஸ் சூப்பர். நாளைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்காக ஒரு ஷோ போட போறோம்ல, பாரு எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. தேங்க்ஸ்டா. 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கான் பாரு. எங்க நீ உருப்படாம போயிடுவோன்னு நினைச்சேன், ஆனா இப்போ ஜெயிச்சிட்டடா. யூ ஆர் கிரேட். டேய் இதுக்கெல்லாம் கவிதாக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். சதா ஒயின்ஸ் ஆஃப் வாசல்லே கிடந்தவன கரெக்டா மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு அச்சீவ் பண்ண வச்சிருக்கா பாரு. ஆட்ஸ் ஆஃப் டு ஹர் டா. நிச்சயமாடா. கவிதா மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு டைரக்டராகவே ஆயிருக்க மாட்டேன்டா. டேய் மச்சான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லு. பேசாம கவிதாவே கல்யாணம் பண்ணிக்கடா. என்னடா பாக்குற? ஒரு டிவோர்ஸ் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுனா? சச்சே அது இல்லடா. முதல்ல அவன் என் லவர், அதுக்கப்புறம் தான்டா இன்னொருத்த பொண்டாட்டி. இன்னைக்கு இல்லடா, அவ 60 வயசுல வந்தா கூட நான் அவளை ஏத்துக்குவேன். அப்புறம் என்னடா, எப்போ கல்யாணம்னு அவகிட்ட கேளு. இல்லடா, நானும் 6 மாசமா அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே தான் இருக்கேன். ஆனா என்னதான் சிரிச்சு பழகினாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காடா. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால தான்டா கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சேன்டா, அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஏண்டா இப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்? அப்ப லைஃப் லாங் நீ டைரக்டர், அவ அசிஸ்டன்ட் டைரக்டராவே இருக்க போறீங்களா? டேய் மச்சான் சிகரெட் கொடு. இந்தடா. நாளைக்கு நம்ம படத்தோட ப்ரிவியூ ஷோ முடிட்டோம்டா. அவகிட்ட சொல்லிடுறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம படத்தோட ரிலீஸ் அன்னைக்கே திருத்தணிக்கோ திருப்பதிக்கோ போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவகிட்ட சொல்லிடுறேன். அவ என்ன சொல்றான்னு கேட்டுறேன்டா. சூப்பர்ரா. அக்கா
வாட் அ ஜெம் ஆஃப் கேரக்டர் மிஸ்டர் மோகன் இல்ல? அஃப்கோர்ஸ், அதுல என்ன டவுட்? இல்ல, நாளைக்கு அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. அவரை கட்டிக்க லட்சம் பொண்ணுங்க கீழே நிக்க போறாங்க. அப்படி இருந்தும் நீ இல்லாம ஒரு வாழ்க்கை வேண்டான்னு சொல்றாரே, ரியலி ஹீஸ் கிரேட். அக்கா, மோகன் நாளைக்கு கல்யாணம் பேச்சு எடுத்தாருனா உடனே ஓகே சொல்லிடுக்கா. இதை விட பெட்டர் சான்ஸ் உனக்கு கிடைக்காது. என்னக்கா யோசிக்கிற? என்னை விட நீதான்க்கா சந்தோஷமா இருக்கணும். ஒரு பக்கம் பார்த்தா நீ லவ் பண்ண மோகனோட நீ சேர போற, இன்னொரு பக்கம் பார்த்தா உன்னை குடும்பப்படுத்தின புருஷன் கிட்ட இருந்தா உனக்கு விடுதலை கிடைக்க போகுது. இல்லடி, அத்தானை பத்தி உனக்கு தெரியாது. என்ன உன் ஹஸ்பண்டா நினைக்காம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்ல. சொல்றீங்க? ஓகே, உன் ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உனக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணும் சொல்லு. எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் லவரோட சேரணும்னு விருப்பம்னா ஓப்பனா சொல்லிடு. இப்பவே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஹாப்பியா உன் லவரோட உன் லைஃபை கண்டினியூ பண்ண. என்ன பார்க்குற? உண்மையை தான் சொல்றேன். ஏன் தெரியுமா? மோகன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை அதை விட அதிகமாக லவ் பண்றேன். நீ என் வைஃபா வந்ததும் நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உன்னை எந்த வகையிலையும் மூட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு தான் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் நான் உன்னை தொடவே இல்லை. இப்போ கூட என் கூட வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கலன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உன்னை பிரிஞ்சதும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நாளாக சரியாயிடும். இட்ஸ் ஓகே. லாயர் வர சொல்லட்டுமா? இல்லங்க, உங்களை விட்டு பிரியணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. கல்யாணம் ஆகி இந்த 6 மாசத்துல நான் உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா நடந்துக்கல. ஆனா நீங்க காலையில மத்தியானம் ராத்திரின்னு ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்டு ரொம்ப அஃபெக்ஷனா நடந்துக்கிறீங்க. உங்களை எந்த பொண்ணுங்க வேணான்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் ஒன்னு கேட்பேன், உங்களால செய்ய முடியுமா? சொல்லு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மோகன் இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனோன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கு. அவர் நல்லபடியா ஆயிட்டாருன்னா எனக்கு எந்த கவலையுமே இல்லைங்க. எனக்கு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுத்தீங்கன்னா நான் சென்னைக்கு போய் மோகனை படிப்படியா மாத்தி அவர் ஒரு டைரக்டர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நிச்சயமா அவரோட திறமைக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆக முடியும். அப்படி ஆயிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே நான் உங்க கூட ஹாப்பியா வாழ்வேங்க. இவ்வளவுதானே? இதுக்கு போய் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? 1 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நாளைக்கே போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அத்தான் இவ்ளோ நல்லவரா? அப்புறம் ஏன்க்கா எல்லார்கிட்டயும் அத்தானை பத்தி தப்பா சொன்ன? இல்லடி, இவ்ளோ நல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஃபெஸ்டிவல்க்கோ டெலிவரி டைம்க்கோ பிறந்த வீட்டுக்கு வந்தா கூட அப்பா அம்மா திட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என் லவ்வரை மாத்தி காட்ட போறேன், அவர் ஒரு டைரக்டராக்கி பார்க்க போறேன்னு சொன்னா எந்த பேரண்ட்ஸ் டே ஒத்துக்குவாங்க? அதனாலதான் அத்தானை பத்தி தப்பா சொன்னேன். அப்படி சொல்ல சொன்னதே அத்தான் தான். மோகன் கிட்ட கூட அதுக்காக தான் அத்தானை பத்தி நெகட்டிவா சொன்னேன். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமேன்னு ஒரு ஃபீலிங், டைரக்டர் ஆக முடியலையேன்னு கவலை. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்காரு மோகன். இந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அவரோட காம்ப்ளெக்ஸ் இன்னும் அதிகமாயிடாது? என் லைஃப் உன் லைஃபை விட மோசமானதுன்னு சொன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. அதனால தான் அப்படி சொன்னேன்.
சரிக்கா, நாளைக்கு மோகன் உன்கிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ உண்மையை சொல்லிதானே ஆகணும். எப்படி சொல்ல போற? அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு அத்தான் கூட வராரு என்னை கூட்டிட்டு போறதுக்கு. என்ன அதுக்குள்ள வந்துட்ட? போலாமா? போலாம். படம் முடிஞ்சதும் மோகன் உன்னை தேடுவாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கலாமே. அவர்கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்லைங்க. அதனாலதான் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கேன். உண்மை தெரிஞ்சா அவரை நீ ஏமாத்திட்டேன்னு ஃபீல் பண்ண மாட்டாரு? இல்ல, நான் அவர் கூட சேர்றதை விட உங்க கூட வாழறத தான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. இஸ் a nice gentleman. போலாமா? ஹேய், எப்ப வந்தீங்க? இந்த லெட்டர் ஒரு மேடம் கொடுக்க சொன்னாங்க. இது என்ன கோவில் சவுத்துல போட்டு வச்சிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாட்டுக்கு ட்ரைனிங்காக டெல்லி கிளம்பி போயிட்டீங்க இல்லையா? அதான் சீக்கிரமா ஊர்ல இருந்து வரணும்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போட்டு வச்சிட்டு. அன்புள்ள மோகனுக்கு உன்னை நான் எப்படி பார்க்கணும்னு நினைச்சனோ அப்படி இன்னைக்கு பார்த்துட்டேன். இதுக்காக நான் சில பொய்களை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளான. உண்மையிலேயே என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். நான் உன்னை ஏமாத்தணும்னு இப்படி பண்ணல. நீ நல்லா வரணும்னு தான் இப்படி ஒரு பொய்ய சொன்ன. இனிமே நீ சாதிக்க போற ஒவ்வொரு வெற்றியையும் எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு ரசிகையா உன் ஒவ்வொரு சக்சஸுக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணு மோகன். உன் கல்யாணத்துக்கு நானும் என் ஹஸ்பண்டும் கண்டிப்பா வருவோம். ஆல் தி பெஸ்ட். ஹலோ லியோ, சொல்றா. மோகன், லியோ, படத்தோட எண்ணில் கார்டு ஒன்று சேர்க்கணும். நீ இமீடியட்டா லேபுக்கு போ. நான் சொல்ற கார்டை எண்ணில் சேர்த்துரு. மணி இப்பவே 5 ஆச்சுடா. ராத்திரி 9 மணிக்குள்ள பிரிண்ட் டெலிவரி பண்ணாதான் காலையில வெளியூருக்கு கரெக்டா போய் சேரும். இனிமே எண்ட்ல கார்டு சேர்க்கணும்ன்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது எண்ணில் அந்த கார்டு வந்தே ஆகணும். பிரிண்ட் 2 hours லேட் ஆனாலும் பரவாயில்ல. நான் சொல்றதை செய். சரி, என்ன வரணும்னு சொல்லு. கைரேகை போலத்தான் காதல் என்றும் அழியாதே.
இந்த பாறையை சிலையாய் வடித்த என் தோழிக்கும் அவரது கணவருக்கும் இந்த திரைப்படம் சமர்ப்பணம். விரலாய் கண்ணீர் துடைப்பேன் உன்னை எழுதும் கவிதை அதிலே கடைசி வார்த்தை நானாயிருப்பேன். உன்னை சுற்றி கனவாய் வருவேன், நீ வேண்டாம் என்றால் கலைந்தே விடுவேன். பிரிந்தாலும் உன் நினைவை பிரியாமல் இருப்பேன், இறந்தாலும் உனக்கென்றும் தெரியாமல் இருப்பேன். ஒருத்தனை காதலிக்கிறது அவனை விட பெட்டரா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா தான் காதலிச்சவன் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு அவனை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போற பெண்களுக்கு மத்தியில தன் காதலிச்சவனோட லைஃப் ஸ்பாயில் ஆடக்கூடாதுங்கிறதுக்காக புருஷன்கிட்டயே பெர்மிஷன் கேட்டு தன் காதலனை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காளே என் கவிதா. அதுக்கு என்ன காரணம்? காதல் தானே. இப்ப சொல்லுங்க, என் கவிதா இல்லனா, என் காதல் இல்லனா நான் சின்ன பின்னமா போயிருப்பேன். ஒரு சாதாரண மோகன் நாடறிஞ்ச டைரக்டர் மோகன் ஆயிருக்கேன்னா அதுக்கு காரணமே என் காதல் தான். சோ காதல் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கே தவிர யாரையும் அழிக்கிறது இல்ல. அதனாலதான் லவ்வ பெருமைப்படுத்துற மாதிரி படம் எடுக்கிறேன். நீங்க காதலிச்சவங்க தான் தப்பே தவிர காதல் தப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஷார்ட் அடி சார். ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு. பாய் சார். உங்களுக்கு கவிதா விட ஒரு நல்ல வைஃப் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்றேன் சார். தேங்க்யூ. இவ்வளவு நாளா காதல் மேலேயே வெறுப்பா இருந்தோம். நேத்து அந்த டைரக்டரோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நானும் எல்லார் மாதிரியும் கல்யாணம் குடும்பம்னு செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த லிவிங் டுகெதர் லைஃப் எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். சாரி கைஸ். ஆமா, நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். நானும் எங்க கட்சி தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூபிட் பசங்க மறுபடியும் வெளியில போய் காதல தோத்துட்டு திரும்பவும் இங்கதான் வர போறாங்க. ஆமாமா, நீ சொல்ற மாதிரி தான் நடக்க போகுது. மே ஐ ஹெல்ப் யூ? ஓகே. எங்க போறீங்க? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். எப்போமா? சரவணன், பாய். பாய்.